பாண்டிச்சேரிக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? உங்க பாண்டிச்சேரியில ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஸ்டே பண்றதுக்கு ஒரு பிரீமியமான லக்ஸுரி வில்லா தான் நம்ம யாஷ் வில்லா. குரூப் ஸ்டே, கப்பிள் ஸ்டேக்கு ஏத்த மாதிரி இருக்க இந்த 3 BHK வில்லால இருக்க எல்லா ரூம்ஸ்லயும் ஏசி, டிவி, அட்டாச்ட் பாத்ரூம்னு ஃபுல்லி ஃபர்னிஷ் ஆகி ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. தேவைப்பட்டா சமைச்சுக்க கிச்சன்ல எல்லா யூட்டன்சில்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லங்க, ஆர்டர் பண்ணா ஹோம்மேட் ஃபுட், கார் அண்ட் பைக் ரெண்ட்ஸ்க்கு கூட ரெடி பண்ணி கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லங்க, வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வெஜ் அண்ட் நான்-வெஜ் ஹோட்டல்ஸ், KFC சிக்கன் அண்ட் சூப்பர் மார்க்கெட்ஸும் அவைலபிளா இருக்கு. உங்க வீக்கெண்ட இன்னும் வைப் ஆக்குறதுக்கு பிரைவேட் ஸ்விம்மிங் பூலும் இருக்குங்க. கார் பார்க்கிங் வசதியோட இருக்க நம்ம யாஷ் வில்லா பாண்டிச்சேரியோட சென்டர்ல இருக்கிறதுனால இங்க இருந்து 5 கிலோமீட்டர்ஸ்ல எல்லா டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸையும் நீங்க ஈஸியா ரீச் பண்ணிடலாம். இன்னும் எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உடனே கால் பண்ணுங்க 9952421750. உங்க ஸ்டேவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். அரியாங்குப்பம் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் கர்மவீரர் காமராஜர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. பெருந்தலைவர் கர்மவீரர் காமராஜரின் 124வது பிறந்தநாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கம் சார்பில் காமராஜர் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தொகுதி தலைவர் முருகராஜ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த காமராஜரின் திருவுருவ படத்திற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, முன்னாள் சபாநாயகர் பக்தவச்சனம் மற்றும் முன்னாள் வாரிய தலைவர் பாஸ்கர் ஆகியோர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டு காமராஜரின் புகழ் போற்றப்பட்டது. மேலும் விழாவில் பங்கேற்ற 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு காலை உணவும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் அனைத்து நிலை நிர்வாகிகள், கட்சியினர் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு காமராஜருக்கு அஞ்சலி செலுத்தினர். தமிழக அமைச்சர் புசி ஆனந்த் பிறந்தநாளையொட்டி அரியூர்பேட் ஏழை மாரியம்மன் கோவிலில் நடந்த சிறப்பு மண்டல அபிஷேக விழாவில் தாவேகா MLA சரவணன்குமார் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் அரியூர்பேட் அருள்மிகு ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலில் 47ஆம் நாள் மண்டல அபிஷேக விழா மற்றும் தமிழக அமைச்சர் புசி ஆனந்த் பிறந்தநாளையொட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. விழாவில் திருபுவனை தொகுதி MLA சரவணன்குமார், முன்னாள் MLAக்கள் சாமிநாதன், பெரியசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். விழாவையொட்டி பக்தர்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் 500 பேருக்கு வேட்டி, சேலை, துண்டுகள் மற்றும் 200 மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள், பேனா, பென்சில் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் அறங்காவலர் குழுவினர், விழாக்குழு உறுப்பினர்கள், தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். தமிழ்நாடு நாடார் பேரவை சார்பில் காமராஜர் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரியில் பெருந்தலைவர் கர்மவீரர் காமராஜரின் 124வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு நாடார் பேரவை சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பாலாஜி தியேட்டர் அருகில் இருந்து ஒரே மாதிரியான புடவையில் 100 பெண்கள் உட்பட 200க்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக சென்று ராஜா தியேட்டர் சிக்னல் அருகே உள்ள காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சிக்கு புதுவை சான்றோர் குல தர்ம பரிபாலன சபை தலைவர் சாமிநாதன், கிராமமணி மற்றும் தமிழ்நாடு நாடார் பேரவை பொதுச் செயலாளர் சாமி என்கின்ற கருப்பசாமி ஆகியோர் தலைமை தாங்கினர். இதில் பேரவை மற்றும் கிராமணி சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து புயவர்பாளையம் காமராஜர் சிலை மற்றும் காமராஜர் மணிமண்டபத்தில் உள்ள திருவுருவ சிலைக்கும் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் ஜீவானந்தபுரத்தில் உள்ள தமிழ்நாடு நாடார் பேரவை அலுவலக வளாகத்தில் 500 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்றனர். காரைக்கால் திருப்பட்டினத்தில் நடந்த காமராஜர் பிறந்தநாள் விழாவில் 50க்கும் மேற்பட்டோர் என்ஆர் காங்கிரஸில் இணைந்தனர். பெருந்தலைவர் காமராஜரின் 124வது பிறந்த நாளை முன்னிட்டு அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கம் சார்பில் நிரவி திருப்பட்டினம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருப்பட்டினம் மார்க்கெட் பகுதியில் காமராஜரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஜெயராமன், பாஸ்கர் ஆகியோரின் முன்னிலையிலும் தொகுதி பொதுச் செயலாளர் விஜயகுமார் தலைமையிலும் நடைபெற்றது. தொடர்ந்து பட்டாசுகள் வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி காமராஜரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியின் போது மாற்றுக் கட்சிகளில் இருந்து விலகிய 50க்கும் மேற்பட்டோர் என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். அவர்களுக்கு கட்சியின் துண்டு அணிவித்து தொகுதி பொதுச் செயலாளர் விஜயகுமார் வரவேற்பு அளித்தார். இந்த நிகழ்வில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
பிரான்ஸ் தேசிய தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரையில் நடைபெற்ற பிரம்மாண்ட வானவேடிக்கை நிகழ்ச்சி ஆயிரக்கணக்கான மக்களை மெய்சிலிர்க்க வைத்தது. புதுச்சேரியில் உள்ள பிரெஞ்சு தூதரகம் சார்பில் பிரான்ஸ் தேசிய தின விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக ஆண்டுதோறும் நடத்தப்படும் பாரம்பரிய வானவேடிக்கை நிகழ்ச்சி நேற்று இரவு பிரெஞ்சு தூதரகம் அருகிலுள்ள கடற்கரை சாலையில் கோலாகலமாக நடைபெற்றது. இரவு வானத்தை வண்ண வண்ண ஒளிக்கற்கள் அலங்கரித்த நிலையில் ஒவ்வொரு வானவேடிக்கையும் பார்வையாளர்களை கைத்தட்ட வைத்து உற்சாகத்தில் ஆழ்த்தியது. நிகழ்ச்சியை காண புதுச்சேரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள், பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள், வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் என ஆயிரக்கணக்கானோர் திரண்டிருந்தனர். குடும்பத்தினருடன் வந்திருந்த பலரும் வானவேடிக்கையை கண்டு மகிழ்ந்ததுடன் தங்களது செல்போன்களில் புகைப்படம் மற்றும் வீடியோக்களை பதிவு செய்து சமூக வலைதளங்களிலும் பகிர்ந்தனர். வண்ண ஒளியில் மிளிர்ந்த கடற்கரை பகுதி திருவிழா கோலத்தை ஒத்த காட்சியை அளித்தது. என்ஆர் காங்கிரஸ் மற்றும் காந்திராம் நற்பணி இயக்கம் சார்பில் காமராஜர் பிறந்தநாள் விழாவையொட்டி 300 மாணவர்களுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டது. பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜரின் 124வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் காந்திராம் நற்பணி இயக்கம் சார்பில் காமராஜர் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த காமராஜரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் கலந்து கொண்டு காமராஜருக்கு மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள் மற்றும் எழுது பொருட்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சபாநாயகர் பக்தவச்சலம், முருகப்பாக்கம் முன்னாள் கவுன்சிலர் பாஸ்கர், அரியாங்குப்பம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், காந்திராம் நற்பணி இயக்க நிர்வாகிகள், கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு காமராஜரின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடினர். வில்லியனூர் அருகே பள்ளி சிறுமிக்கு ஆபாச செய்கை காட்டிய இறைச்சி கடை தொழிலாளிக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் குடப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் வாழ்முனி 34 இறைச்சி வெட்டும் தொழிலாளி. இவருக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது. இந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த 11ஆம் வகுப்பு படிக்கும் 16 வயது சிறுமியிடம் ஆபாசமாக கருத்துக்களை கூறியும் ஆபாசமான சைகைகளை செய்தும் வந்துள்ளார். கடந்த 2023 முதல் 2024 வரை இத்தகைய அத்துமீறிய செயல்களில் ஈடுபட்டு வந்துள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் வில்லியனூர் போலீசார் போக்சோ சட்டத்தில் 12வது பிரிவின் கீழ் வழக்கு பதிந்து வாழ்முனியை கைது செய்தனர். இவ்வழக்கு புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. விசாரணை முடிவடைந்து நேற்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. வழக்கினை நீதிபதி சுமதி விசாரித்து குற்றவாளி வாழ்முனிக்கு 3 ஆண்டு கடுங்காவல் சிறை தண்டனையும் ரூபாய் 5000 அபராதமும் விதித்து தீர்ப்பு அளித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ரூபாய் 1 லட்சம் இழப்பீடு வழங்க அரசுக்கு நீதிபதி உத்தரவிட்டார். இவ்வழக்கில் அரசு தரப்பில் சிறப்பு அரசு வழக்கறிஞர் பச்சையப்பன் ஆஜரானார். புதுச்சேரி அண்ணா நகரில் வீட்டின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை மர்ம நபர்கள் 2 துரிதமாக திருடி சென்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அண்ணா நகரை சேர்ந்த ஒருவர் தனது இருசக்கர வாகனத்தை இரவு வழக்கம் போல் வீட்டின் முன்பு நிறுத்திவிட்டு உள்ளே சென்றிருந்தார். இதனை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் 2 யாரும் இல்லாத நேரத்தை பயன்படுத்தி மிகவும் சாதுரியமாக வாகனத்தை திருடி சென்றதாக கூறப்படுகிறது. அருகில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளில் இருவரும் எந்தவித பதற்றமும் இல்லாமல் சுற்றுப்புறத்தை நோட்டமிட்டு சில நிமிடத்திலேயே இருசக்கர வாகனத்தை எதிர்த்து செல்லும் காட்சி தெளிவாக பதிவாகியுள்ளது. வாகனம் திருடப்பட்டதை அறிந்த உரிமையாளர் உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி அதில் பதிவான மர்ம நபர்களின் அடையாளத்தை கண்டறியும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி நகரில் அண்மை காலமாக இருசக்கர வாகனம் திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் கவலை தெரிவித்து வருகின்றனர். எனவே இரவு நேரங்களில் வாகனங்களை பாதுகாப்பாக நிறுத்துவதுடன் கூடுதல் பாதுகாப்பு பூட்டுகள் பயன்படுத்த வேண்டும் என்று போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். தமிழக முன்னாள் முதல்வர் காமராஜரின் பிறந்த நாளையொட்டி ஏமிலம் கிராமத்தில் பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் இனிப்புகள் வழங்கி பாரதிதாசன் அனைத்து வியாபாரிகள் சங்கத்தினர் கொண்டாடினர். புதுவை மாநிலம் அருகே உள்ள ஏமிலம் கிராமத்தில் தமிழக முன்னாள் முதல்வரும் கல்வி கந்திரத கர்ம வீரர் காமராஜரின் பிறந்த நாளையொட்டி அவரது படத்திற்கு பாரதிதாசன் அனைத்து கடை வியாபாரிகள் சங்க செயலாளர் ஜெயக்குமார் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் இனிப்புகள் வழங்கினர். இவ்விழாவில் பாரதிதாசன் அனைத்து கடை வியாபாரிகள் சங்க செயலாளர் ஜெயக்குமார் நாடார் மற்றும் சங்க உறுப்பினர்கள் சித்திரவேல், உலகநாதன், சங்கர், முனீஸ்வரன், ஜேசு மாரியான்,
காளிசாமி, சரவணன் உட்பட அனைத்து நாடார் சங்க பேரவையினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மேலும் ஏம்பலம், கரிக்கலாம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து திரளான சங்க நிர்வாகிகள், நாடார் பேரவையினர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முன்னாள் சுதந்திர போராட்ட தியாகி முத்துக்குமர செட்டியாரின் நினைவு தினத்தையொட்டி அவரது சிலைக்கு மக்களவை எம்பி வைத்திலிங்கம், அமைச்சர் ராஜவேலு ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் பூங்காவில் அமைந்துள்ள முன்னாள் சுதந்திர போராட்ட தியாகி முத்துக்குமர செட்டியாரின் நினைவு தினம் அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. அவரது சிலைக்கு மக்களவை எம்பி வைத்தியலிங்கம், அமைச்சர் ராஜவேலு, கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் மற்றும் தியாகி அவர்களின் குடும்பத்தினர் என அனைவரும் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு எம்பி வைத்தியலிங்கம் மற்றும் அமைச்சர் ராஜவேலு ஆகியோர் ஊக்கத்தொகை வழங்கினர். நிகழ்ச்சியில் வட்டார காங்கிரஸ் தலைவர் அம்மைநாதன் உட்பட அனைத்து கட்சி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. லாஸ்பேட்டையில் நடைபெற்ற காமராஜர் பிறந்தநாள் விழாவில் அமைச்சர் சிவக்கொழுந்து கலந்து கொண்டு காமராஜரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதி என்ஆர் காங்கிரஸ் மற்றும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பாக கர்மவீரர் பெருந்தலைவர் காமராஜரின் 124 பிறந்த நாள் விழா போற்றும் வகையில் லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சிவக்கொழுந்து தலைமையில் உழவர் சந்தை நேதாஜி சிலை அருகில் அன்னாரது உருவப்படத்திற்கு மலர் தூவியும் இனிப்புகள் வழங்கியும் மற்றும் பள்ளி குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்கள், ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வழங்கியும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியின் ஏற்பாட்டினை ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் ரமேஷ்குமார் செய்திருந்தார். அப்பொழுது ஊர் முக்கியஸ்தர்களும், கட்சி நிர்வாகிகளும், மகளிர் அமைப்பினரும், ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகளும் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். பெருந்தலைவர் காமராஜர் அரசு கல்லூரியில் கர்மவீரர் காமராஜரின் 124வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. பெருந்தலைவர் காமராஜர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கர்மவீரர் பெருந்தலைவர் காமராஜரின் 124வது பிறந்தநாள் விழா கல்லூரி வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. விழாவிற்கு கல்லூரி முதல்வர் முனைவர் கதிர்வேல் தலைமை தாங்கி கர்மவீரர் காமராஜரின் கல்வி பணிகள், சமூக சேவைகள் மற்றும் நாட்டின் முன்னேற்றத்திற்காக அவர் ஆற்றிய பங்களிப்புகளை நினைவு கூர்ந்து சிறப்புரையாற்றினார். மாணவர்கள் கல்வி மற்றும் சமூக பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நிகழ்ச்சியில் தமிழ்துறை தலைவர் சிவகுமார், கணக்கியல் துறை தலைவர் முனைவர் ராஜ்மோகன், சுற்றுலாத்துறை தலைவர் தங்கப்பன், கணிதத்துறை தலைவர் வைத்தியலிங்கம், வணிகவியல் துறை தலைவர் பேராசிரியர் செந்தமிழ் ராஜா, தமிழ்துறை பேராசிரியர் ஸ்ரீதர், வரலாற்றுத்துறை பேராசிரியர் பெருமாள், அலுவலர்கள் வீரா, கிருஷ்ணன், தமிழ், சுதன் உள்ளிட்ட பேராசிரியர்கள், அலுவலர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டு காமராஜரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளையொட்டி அவரது சிலைக்கு கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். பெருந்தலைவர் காமராஜரின் 124வது பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி காமராஜ் சாலை, அண்ணா சாலை சந்திப்பில் அமைந்துள்ள காமராஜரின் திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் அன்பழகன், அமைச்சர்கள் ராஜவேலு, சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறுமுகம், நேரு, வையாபுரி, மணிகண்டன், அழகானந்தம், மோகன்தாஸ் ஆகியோர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட காங்கிரஸ் கட்சியினர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். இதன் பின்னர் பல்வேறு அரசியல் கட்சியினர், பொதுநல அமைப்பினர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.